ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்பி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேஎஃப்சியில் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கிறிஸ்பியாக கொஞ்சம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். போன் வேணுன்னா எடுத்துக்கலாம், குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு நான் போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். இதுலேயே நீங்கள் லெக் பீஸ் கூட எடுத்துக்கலாம். லெக் பீஸில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்ததுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. டைஜஸ்ட் ஆகாதவங்களுக்கு நல்லா செரிமானம் ஆகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போதுமே பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்ப்பேன் எல்லாத்துலேயுமே. ஏன்னா அது குழந்தைங்க சாப்பிடும்போது ஒரு சில நேரம் இந்த வெயில் காலத்தில் ஹீட்டுங்கும் போது அது டைஜஸ்ட் ஆகிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு செரிமானமும் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அதே ஸ்பூன் வச்சு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் பார்த்திங்கன்னா நம்ம ஊறுறதுக்காக தான் தயிர் சேர்க்குது. தயிர் பார்த்திங்கன்னா நான் எனக்கு பேக்கெட் தயிர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் வீட்டில் வச்ச தயிர் கூட சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சிக்கன் எப்பயுமே. அதனால தான் தயிர் சேர்க்கறது. இப்போது அதிலேயே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா சக்தி ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. நான் சக்தி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணால் ஆச்சி என்னென்ன பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கோங்க. நான் சிக்கன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நான் சக்தி ப்ராடக்ட் வாங்குவேன். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்து அதுலேயே பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு காரமாகிடுன்னு. நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இப்போது அதுலேயே மல்லி பவுட்ரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லி பவுட்ரு எதுக்காக சேர்த்துக்கணும்னா பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், செரிமானமாகும். கொத்தமல்லி தழை இருக்குல்ல, அதே மாதிரி தான் மல்லி பவுட்ரு. இப்போ எப்படி கொத்தமல்லி தழை நல்லா வாசனை வருதோ அதே மாதிரி கொத்தமல்லி பவுட்ரும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது அதிலே பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா பார்த்திங்கன்னா நான் சக்தி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அது நான் பேக்கெட்டோடு சேர்க்குறேன். நீங்கள் ஸ்பூனோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மிளகாத்தூள் சேர்க்குற மிளகாத்தூள் எல்லாமே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடரும் எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடரும் நான் சக்தி ப்ராடக்டில் தான் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா செரிமானமாகும். அதனால் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி பெப்பர் பவுடர் பார்த்திங்கன்னா சளி இருக்கும்ல, அந்த மாதிரி டயத்தில் நம்ம முட்டையில் ஆம்லேட்டில் பெப்பர் போட்டு சாப்பிடுவோம்ல, அது மாதிரி பெப்பர் பவுடர் இதில் சேர்த்துக்கிட்டாலும் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து அந்த ஃப்ரைடு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் எல்லாத்தையும். இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டு 1 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். ஒரு சிலர் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. நான் ஃப்ரிட்ஜில் எதுலேயும் வைக்கலை, வெளியிலே தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுக்காக ஃப்ரிட்ஜில் எந்த ஐட்டமே வைக்க மாட்டேன். யாரையும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஃபிஷ் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பேர் வைப்பாங்க. நான் எதையுமே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது அந்த கூலிங் இருக்குல்ல, கூலிங்னால் எண்ணெய் இழுக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப எண்ணெயாக இருக்க மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் எதையுமே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எனக்கு பழக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஃபிஷ் ஃப்ரைலாம் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிக்கனையும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் வெளியிலேயே 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி ஃப்ரைடு சிக்கன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் செஞ்சு வச்ச சிக்கனை மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை உரமாக வச்சுட்டு ஒரு தட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இந்த கப் அளவுக்கு நான் 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 கப் மைதா சேர்த்தேன்ல, அதுலேயே 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன்.
இப்போது அடுத்து அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். காரம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன், பசங்க சாப்பிடுவாங்கன்னு. நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி பர்த்டேக்கு இந்த மாதிரிலாம் செய்வோம்ல, யாராவது கெஸ்ட்டு வரும்போது செய்வோம்ல, அப்போ கொஞ்சம் கூட ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போது அடுத்து அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுட்ரு வந்து அதே மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பேக்கெட்டோடு சேர்க்குறேன். நீங்கள் ஸ்பூனில் சேர்த்திங்கன்னா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கெட்டோடு சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா வந்து சும்மா ஒரு 1/4 உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா வந்து நம்ம சிக்கனில் ஆல்ரெடி உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம். அதனால் வந்து ரொம்ப உப்பாயிடும். அதனால் வந்து இந்த மாவில் டிப் பண்ணும்போது உப்பு தேவையில்லை. இருந்தாலும் அந்த கிறிஸ்பினஸ்க்கு உப்பு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம சும்மா ஒரு 1/4 அளவு மட்டும் சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ரெட் சில்லி பவுட்ரு, மைதா, கார்ன்ஃப்ளவர், பெப்பர் பவுட்ரு, உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் இப்படி பக்கத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு இந்த சிக்கனை வந்து இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஏன்னா லைட்டாக கீழே அடியில் தண்ணி விட்டுருக்கோம். சிக்கன்னாலே நம்ம ஊற வச்சாலுமே இல்லை சிக்கன் வந்து மசாலா செய்யும் போதும் எது செஞ்சு முகுரை வச்சாலும் லைட்டாக தண்ணி விடும். இப்போ வந்து இதை நல்லா பிசைஞ்சிக்கு எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு என்ன பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாவு இருக்குல்ல, இந்த மாவில் வந்து இப்படி சேர்த்துருங்க. ஒன்றா சேர்த்தாலும் ஓகே தான், இல்லை மொத்தமாக சேர்த்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி மாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவில் பிசைஞ்சு விடுங்க சிக்கனை. இந்த மாதிரி சல்லடை இது இருக்குல்ல, அதில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணுங்க. டிப் பண்ணி எடுத்துட்டு நல்லா டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் இந்த மாவில் போட்டுடலாம். இந்த மாவில் சேர்த்துட்டு திரும்பவும் அதை நல்லா இந்த மாதிரி இது பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு பாத்திரத்தில் இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சிடலாம். சப்போஸ் அந்த கரண்டி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பிசையாத இப்படி ஓரமாக வச்சுட்டு இந்த தண்ணியில் வந்து இப்படி ஒன்று ஒன்றா டிப் பண்ணி கூட எடுத்துகிட்டு நீங்கள் திரும்பவும் இந்த மாவில் இப்படி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். லைட்டாக அந்த மாவு வந்து லைட்டாக ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆக தான் செய்யணும். ஏன்னா மாவு கோட்டிங் கொடுத்துருக்கோம்ல, அதனால. இப்போ பார்த்திங்கன்னா வந்து உடனே திருப்பிட வேண்டாம். ஓரளவு லைட்டாக ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் பரட்டி விடலாம். உடனே திருப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாவெல்லாம் உதிர்ந்துடும். அதனால இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டதுனால எண்ணெயோட கலர் மட்டும்தான் மாறி இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாவெல்லாம் உதிரல பாருங்கள். நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தயிர் சேர்த்தது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டோன்னா மாவு கோட்டிங் ஆனதுனால வாசனை இல்லை. இப்போ லேட்டாக அப்படியே நல்ல வாசனையாக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் இதெல்லாம் சேர்த்ததுனால நல்ல வாசனை கொடுக்குது. இப்போது நம்மளோட சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக கலராகி சூப்பராக வந்துச்சு, கிறிஸ்பி சிக்கன். இப்போ எடுத்துடலாம். இப்போது ஒரு செட் எடுத்தாச்சு, திரும்ப அடுத்த செட் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயோட கலர் மட்டும் தான் மாறி இருக்கும், ஆனால் உதிரவே இல்லை சுத்தமாக. இப்போது நம்மளோட கிறிஸ்பி சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.
பார்க்குறதுக்கே நம்ம பிச்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் ஒரு கை வச்சு தான் பிக்கிறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா வந்து அந்த கிறிஸ்பினஸ் மேலேயும் உள்ள சாஃப்ட்னஸும் இருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் மயோனஸும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.